வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி ஜூன் மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு, அதாவது 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த ரிஷப ராசியில தான் இருக்க போறார். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக இந்த சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 8ஆம் பார்வையாக தனுர் ராசியையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த 45 நாட்கள்ல அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த செவ்வாயையும் பார்வையிடுகிறார், 3ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இதனால யமயோகம், அடுத்து கேதுவையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் பகவான் அங்காரக கேது யோகம் அப்படின்ற 2 யோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஜோதிட ரீதியாக நன்மைகள் வந்தாலும் அது யோகம்தான், தீமைகள் வந்தாலும் அது யோகம்தான். சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா யம யோகம். இது பார்த்தீங்கன்னா இடைவிடாத உழைப்பு, அயராத ஒரு உழைப்பு, கடினமான ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. ஒருவருடைய ஜாதகத்துல சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயோ, இல்லை செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்திலேயோ, இல்லை பார்த்தீங்கன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று சமசப்தம சாணத்துல இருக்குது அப்படின்னாலே இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம அறிஞ்சிக்காமலே நமக்கு மட்டும் ஏனோ இத்தனை பிரச்சனைகள் வருது, நம்ம இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம், எத்தனையோ குரு பயிற்சிகள், எத்தனையோ சனி பயிற்சிகள், எத்தனையோ மாதம் கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் நமக்கு உண்டான பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது. அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த சனி செவ்வாய் அப்படின்ற ஒரு சேர்க்கை தான். இப்போ கோச்சார நிலவரத்திலையும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள். துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் லெவல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் மற்றவர்கள் கிட்ட பேசுறாங்க அப்படின்னாலே ரொம்ப சட்டுன்னு அவர்களை புரிஞ்சு, அவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஆட்கள், அவர்கள் நம்மளுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நபர்களா, இல்லை நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களா அப்படின்னு அவர்களினுடைய உண்மையான குணங்களை கிரகித்து உடனே அவர்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பின் மீது தான் அதிகப்படியாக நம்பிக்கை இருக்கும். உழைப்பு இல்லாமல் உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மட்டுமே நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு மட்டும்தான் பிரதானம் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு அந்த உயர்ந்த பதவிகளை நோக்கி டிராவல் பண்ண மாட்டாங்க. உயர்ந்த பதவிகள்னால அவதிப்படுபவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். இவர்களினுடைய குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள், அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால ஏமாற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டு அதனால சில ஏமாற்றங்கள், அடுத்து வெளியில ஆன்லைன்ல ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 6ஆம் இடத்துல இருந்தும் சனி 3ஆம் பார்வையாக இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட நிர்பந்தங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போதுமே கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த 45 நாட்கள்ல இவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதோ, இல்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடன் அடைக்க முடியாமல் அதற்காக வேற ஒரு லோன் போடுறது, ஒரு ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட டாப் அப் பண்றது, இந்த மாதிரியாக கடன் நிர்பந்தங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 45 நாட்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நிவர்த்திகள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வியாதி சம்பந்தப்பட்ட நிவர்த்திகள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கு. கர்ப்பப்பை சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியாகலாம் எந்தெந்த இடத்துலலாம் அழுக்கு சேருதோ, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தினசரி கடமைகளை முடிக்காம ஏதாவது ஒரு பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரியாக எந்தெந்த இடத்துலலாம் அழுக்குகள் சேருகின்ற ஒரு இடமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இது பட் ரெக்கவரபிள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கேது அங்காரக யோகம் ஏற்படுறதுனால சில மருத்துவ முறைகளின் மூலமாக, சில அறுவை சிகிச்சைகள் மூலமாக இந்த வியாதி தொந்தரவுகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக என்னென்ன விஷயங்கள்ல இவர்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சைகள் ஏற்பட போகுது அப்படின்னா, கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அறுவை சிகிச்சைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்ஸ் நிறைய எங்கேயாவது போய் தடுக்கி விழுந்து உடனே அங்கே போய் ஃப்ராக்சர், ஒரு நட்டு போடுறது, ஒரு இந்த மாதிரியாக பிளேட் வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. அதனால திடீர்னு ஆபத்துகள் வரும், திடீர்னு அது ரெக்கவரி வரும். இந்த மாதிரியாகலாம் ஒரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம்னே சொல்லலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை அதிகப்படியாக கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தும் இந்த காலகட்டம் எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. உறவு முறைகள்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். திருமண யோகங்கள் தடைபடுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு கலத்திரக்காரங்கனே அந்த செவ்வாய் தான் 8ஆம் இடத்துல வர்றதுனால திருமண தடைகளை கொடுத்துரும். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த வரன்கள் எல்லாம் ஓகே சொல்லியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் கூப்பிடுற ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில் அப்படியே எல்லாமே கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக அந்த திருமண வரன்கள் விஷயங்களில் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கணவன் மனைவி உறவுகளில் 3வது நபர்களின் தலையீடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நீ ஏன் அவங்களோட இன்னும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, அவங்களோட சேர்ந்து வாழ்றதுனால உனக்கு என்ன நன்மை இருக்க போது, எப்படி உங்களையே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த உறவுகள்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல அந்த 3வது நபர்கள் செயல்படுவாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய உறவுகளே இருக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியார், அம்மா அப்பா, உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, இப்படி எந்த ஒரு உறவுகள்னாலும் இருக்கலாம். அந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு இது அவங்களா சேர்ந்து செய்யறாங்களா, அவங்களுக்கு என்னை பத்தி ஒரு 10 வருடமாக நல்லா தெரியும். நான் இந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றது தெரியும். அது தெரிஞ்சுதான் அவங்க செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அந்த கிரகங்கள் உங்களை அந்த மாதிரியான சில பிரிவுகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால யார் பேச்சையும் கேட்காதீங்க. தற்காலிகமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே ஆற போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால விளையாட்டு துறையில சில கடினமான சில முயற்சிகள் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அதுல வெற்றி அடைய முடியும். அது நீங்க எந்த இடத்துல இருந்தா வெற்றி அடைய முடியும் அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.